Start recording. Specific deductions now. Specific deductions as per these sections under this head will be computed considering the provisions of 30 to 43B, which decides admissibility of expenditures for computing income under this head. Rent, rates, taxes, repairs and insurance for building. Rent, rates, taxes, repairs and insurance for premises used for the purpose of business or profession shall be allowed these sections. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லாஜிக்கலா நல்லா கவனிக்கணும். சின்ன விஷயம் தான் இதுல சின்ன பாயிண்ட். அதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க, அப்ப ஒரு பில்டிங் வச்சுக்கிறீங்க, அதுக்கு ரெண்ட் நீங்க கொடுக்குறீங்க, அதுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க, பில்டிங்க்கு முனிசிபல் டாக்ஸ் கட்டுறீங்க, இல்ல பில்டிங் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறீங்க, அல்லது பில்டிங் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்றீங்களா, இதுல எடுத்துக்கலாமான்னு கேட்டா நல்லா எடுத்துக்கலாம் தாங்க. The building is to be used for purpose of business or profession. Business or professionக்காக அந்த பில்டிங் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா, however if the building is not exclusively used for business purpose or profession, then deductions shall be restricted to fair proportion of above expenditures which the assessing officer may determine. சார் அந்த பில்டிங்ல 3 ஃப்ளோர் இருக்குது சார், ஒரு ஃப்ளோர் தான் பிசினஸ் பண்றாங்க, மிச்சம் 2 ஃப்ளோர்ல என்ன செய்யறாங்க, வாடகைக்கு வீடு விட்டுக்கிறாங்க. இந்த பிசினஸ் பண்றது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அந்த 3 ஃப்ளோருக்கு நடந்துச்சுன்னா அந்த 3ல ஒரு போர்ஷன் மட்டும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 3/1 எடுத்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா நோஷனல் ரெண்ட். நோஷனல் ரெண்ட் அப்படின்னு நம்பது ரெண்ட் பெய்டு டு ப்ரொப்ரைட்டரிஸ் டீசலோட ஃபர்ஸ்ட் நான் சொல்லியாச்சு. பட் ரெண்ட் பெய்டு பை ஃபோன் டு இட்ஸ் பார்ட்னர் for using his premises is an allowed expenditures. என்னங்க சார் குழப்பறீங்க? ஆமாங்க, அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டருக்கு நீங்க என்ன செஞ்சுறீங்க, ப்ரொப்ரைட்டர் அந்த பிசினஸ் அந்த வீட்டுல குடியிருக்கிறாரு, அதனால அந்த பிசினஸ்க்கு ஒரு வாடகை தரணும்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. ஆனா ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரோட வீடு அல்லது பிசினஸ் ஒரு வீட்டை நீங்க பிசினஸ் பிரிமிசஸ் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அவருக்கு என்ன செஞ்சுதான் ஆகணும், கரண்ட் கொடுத்தாகணும், ரெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது என்னதான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் ரிப்பேர் விசஸ் கேபிட்டல் ரிப்பேர்ஸ். சார் ஒன்லி கரண்ட் ரிப்பேர்ஸ் ஆர் allowed as deductions. அதானே சார் கரண்ட் ரிப்பேர் அப்படின்னா இப்ப மெயின்டெனன்ஸ் பண்றீங்களா, சில பெயிண்ட் அடிக்கிறது சின்ன சின்ன செலவுலாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணாது என்னங்க கரண்ட் ரிப்பேர்ஸ். கேபிட்டல் ரிப்பேர்ஸ் ஆர் நாட் allowed as deductions. என்னன்னா கேபிட்டல் ரிப்பேர் வார்த்தையை கேபிட்டல்னு சொல்லியாச்சு, அப்ப மேக்ஸிமம் எங்க தான் போய் உட்காருது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் இல்லையா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன செய்ய முடியாது, நம்ம டிடக்ஷன் பண்ண முடியாது, இதுல பிஎன்எல் அக்கௌண்ட்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லைங்களா, அது ஃபிக்ஸ்ட் அசெட் தானே. அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்பேர்ஸ் ஆர் நாட் allowed as deductions whether the assessee occupies the building as a tenant or as a landlord. Current repair irrespective of the amount involved means the repair incurred to preserve the maintain existing assets. பிரசர்வேஷனா அதை பாதுகாக்கிறது, பெயிண்ட் அடிச்சு பாதுகாப்போம் இல்லையா, கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கணும் அடிக்கடி, இல்லாட்டி என்ன ஆயிரும், சேதம் அடைஞ்சிடும். சில சின்ன சின்ன ஒர்க்குகளை என்ன செய்வாங்க, பண்ண கொடுக்கணும், அது உங்களுக்கு வேலை. ரிப்பேர்ஸ் which does not result in a new or fresh advantages இருக்கக்கூடாது. ரிப்பேர்ஸ் which does not result in a new or fresh advantages இருக்கக்கூடாதுன்னா இல்ல லாஜிக்னா அது புதுப்பித்தல் மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி பண்றது நல்லதுதான், புரிதுங்களா இல்லையா. ஏன்னா நான் கஸ்டமர் அட்ராக்ட் பண்றதா பெயிண்ட்ல நீங்க பண்றது உங்களுக்கு என்னதான் வரும், கரண்ட் ரிப்பேர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வரும். சார் பில்டிங் நான் டாக்ஸ் அண்ட் ரேட்ஸ் கட்டுறேன், அதாவது முனிசிபல் டாக்ஸ் கட்டுறேன், அதை நான் டிடக்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டா தாராளமா என்ன செய்யலாம், நீங்க அதை கழிச்சுக்கலாம். நீங்க கட்டினா நீங்க கழிச்சுக்கலாம், பட் உங்க லேண்ட் ஓனர் கட்டினா அதை நீங்க கழிச்சுக்கொள்ள, நீங்க கட்டினதுக்கு நீங்க என்ன செய்யலாம், கழித்து கொள்ளலாம், புரியுதுங்களா இல்லையா. அடுத்தது ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் மெஷினரி அண்ட் பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ். சார் ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் பிளான்ட் மெஷினரி அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் ஆர் allowed as deductions. எப்படிங்க சார், useful of assets. The asset must be used for the purpose of business or profession. However, if the asset is not exclusively used for the purpose of business or profession, then deduction shall be restricted to a fair proportion of expenditures. சார் இந்த அசெட்னா நான் என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் நீங்க வாங்குறீங்க,
அந்த அசெட் என்னன்னா இருக்கலாம், இல்ல ஒரு ஆரோ பிளான்டா கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆரோ பிளான்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாயிஸ் பிளான்ட் சொல்லுவாங்க. அல்லது ஒரு மிகப்பெரிய மிஷினரி வாங்கி வச்சிருக்கலாம். அந்த மிஷினரி வந்து ஃபுல்லி அபிஷியல் பர்பஸ்க்காக, பிசினஸ் பர்பஸ்க்காக தான் யூட்டிலைஸ் ஆகுதா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். இல்ல சார் அப்படி பண்ணல, இது எனக்காக கொஞ்சம் யூஸ்ல ஆகுது, வீட்டுக்காக கொஞ்சம் பிளேஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த ப்ரொபோர்ஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் என்ன செய்யணும், உங்களுடைய பிசினஸ்க்கு எவ்வளவு ஆகுதோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர ஹோல் எக்ஸ்பெண்டிச்சர் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ நாங்க கம்ப்யூட்டர் வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர்ல 90% உங்க பையன் விளையாண்டுங்கிற கேம் விளையாண்டு 10% நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன செய்ய முடியாது. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 10 ரூபா தான் நீங்க என்ன செய்ய முடியும் பிசினஸ், சரி 100 ரூபா தான் என்ன செய்ய முடியும் பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சரா எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அதோடைய யூசேஜ் போகும். ஸோ அதே வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் மிஷினரி, பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ். கரண்ட் ரிப்பேர் வந்து வெர்சஸ் கேபிட்டல் ரிப்பேர்ஸ். ஒன்லி கரண்ட் ரிப்பேர்ஸ் ஆர் அலோட் ரிடக்ஷன்ஸ். மஸ்டே நம்ம பார்த்தோம், மேலேயே நம்ம பார்த்துட்டோம். எப்பயுமே கரண்ட் ரிப்பேர்ஸ் தான் எடுத்துக்கணும். Rent for furnitures, plant or machinery. Only repairs and insurance machinery, plant and furniture is covered under the sections. Rent paid for use of such asset is also deductible. நாங்க எடுத்துக்கலாம். Heavy expenditures incurred for replacement of part of ship without creating any asset is deductible. அதாவது ஒரு மெஷின்ல முக்கியமான பார்ட் ஒன்று போயிடுச்சு, அப்புறம் பார்ட்டை மாற்றி தான் ஆகணும், அதை வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடர் பண்ணலாம். பட் எனி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த replacement of petrol engine by a diesel engine on this vehicle is allowed under section 31. However, any expenditures on the replacement of petrol engine தூக்கிட்டு என்ன செய்றீங்க, டீசல் என்ஜின் போடுறீங்க ஒரு வெஹிக்கிள்ல, அதை வந்து என்ன செய்யலாம், நீங்க டெடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப ரிப்பேர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் மிஷினரி, பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் allowable by deductions under section 31 பிரகாரம் நீங்க என்ன செய்யலாம், இதெல்லாம் டிடக்டபிள் செக்ஷன்ஸ். மேலே நம்ம பார்த்தோம் 30 பார்த்தோம், அது வந்து ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங்ஸ் 30 பார்த்தாச்சு. 31 நீங்க பார்த்துட்டீங்க என்னங்க, 31 you can understand easily. அண்ட் அடுத்து பார்க்க போது டெப்ரிசியேஷன் நம்ம அடுத்து